வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான, ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லெசன். நெறைய இடங்கள்ல நம்ம இது சரியா வரும், இது சரியா வராது, அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த திங்கட்கிழமை உங்களுக்கு சரியா வருமா? இந்த பிளான் நமக்கு சரிப்பட்டு வருமா? அப்படியெல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா? இந்த திங்கட்கிழமை உங்களுக்கு ஓகேவா? இந்த பிளான் நமக்கு ஓகே ஆகுமா? இந்த மாதிரியெல்லாமும் நம்ம கேட்போம். அதாவது ஓகேவும் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த மாரி சொல்றப்போ, நெறைய இடங்கள்ல நம்ம வொர்க் அண்ட் வொர்க் அவுட் இத 2த்தையும் யூஸ் பண்ணுவோம். பட் எந்த இடத்துல வொர்க் யூஸ் பண்ணணும், எப்போ வொர்க் அவுட் யூஸ் பண்ணணும், அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ இந்த மாரி இந்த சரி வருமா? இது ஓகேவா? இந்த மாரி சென்டென்சஸ் ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டே வரலாம். ஒரு ட்ரெஸ்ஸு நீங்க வாங்கணும். வாங்குறப்போ, "இந்த ட்ரெஸ் அவளுக்கு சரியா இருக்குமா பாரு. இந்த ட்ரெஸ் அவளுக்கு ஓகேவா பாரு" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு, இப்போ நம்ம என்ன மீன் பண்றோம் அப்டின்னா, இது அவளுக்கு ஃபிட் ஆகுமா? அந்த சைஸ் அவளுக்கு கரெக்ட்டா இருக்குமா? அப்படி நம்ம சொல்றோம். இப்போ ஃபிட்ன்ற வார்த்தைய நம்ம சொல்லப் போறோம். இதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. இப்படி சரியா இருக்குமா பாரு, அந்த மாதிரி சொல்றப்போ, "See if this dress fits her. See if this dress fits her." இப்போ இதுவே, இது அவளுக்கு நல்லா இருக்குமா? அப்பியரன்ஸ் சூட் ஆகுமா? அப்படி நம்ம மீன் பண்றதா இருந்தா, "See if this dress suits her. See if this dress suits her." இப்போ நம்ம வந்து உப்பு போடுறோம். ஏதோ ஒரு சமைச்சுட்ருக்கோம். "இந்த அளவு உப்பு சரியா இருக்குமா பாரு. இந்த அளவு உப்பு ஓகேவா பாரு." அப்படி சொல்லுவோம். இப்ப அதே ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ண போறோம். "See if this much salt is enough. See if this much salt is enough." ஸோ இது வந்து கொஸ்டின் இல்ல. "See" அப்படின்னு சேர்ந்தாப்புல வருது பாருங்க. பாரு அப்படி தான் சொல்றோம். ஸோ அதனால இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ நாம இந்த வொர்க் அண்ட் வொர்க் அவுட் அத வச்சு சொல்லலாம். இந்த திங்கட்கிழமை உங்களுக்கு சரியா வருமா? நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். என்னைக்கு நம்ம மீட் பண்ணலாம்? என்னைக்கு இந்த விஷயத்த பண்ணலாம்? அப்படி நம்ம ஏதோ பேசிட்டு இருக்கோம். இப்போ மண்டே பண்ணலாமா? இந்த மண்டே உங்களுக்கு சரியா வருமா? இந்த மண்டே உங்களுக்கு ஓகேவா? அப்படி நம்ம கேட்போம். டஸ் மண்டே வொர்க் ஃபார் யூ? டஸ் மண்டே வொர்க் ஃபார் யூ? இப்போ போன ஸ்ட்ரக்சர் ஒண்ணு இருக்கு இல்லையா? சி இஃப் அப்படி வச்சு கூட இத சொல்லலாம். இந்த திங்கட்கிழமை உங்களுக்கு சரியா வருமா பாருங்க. அப்படி சொல்றதா இருந்தா, "See if this Monday works for you. See if this Monday works for you." அப்படி சொல்லுவோம். ஸோ எப்போ வொர்க், எப்போ வொர்க் அவுட் அத ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். பொதுவா நீங்க வந்து ஒரு டைம் ஸ்கெட்யூல் பத்தி இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? திங்கட்கிழமை ஓகேவா? 3 மணி ஓகேவா? இந்த இடம் ஓகேவா? இந்த மாரி ஒரு பிளேஸ். இந்த பிளான் உங்களுக்கு ஓகேவா? இந்த மாரிலாம் கேட்கிறப்ப நம்ம வந்து வொர்க்ன்ற வார்த்தைய தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கா? அந்த மாதிரி உங்களுக்கு வசதியா இருக்குமா? அந்த மாதிரி கேட்கறதுக்கு நம்ம வொர்க்ன்ற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு விஷயத்தோடைய எண்ட் ரிசல்ட் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா? அந்த மாதிரி மீன் பண்றதா இருந்தா, வொர்க் அவுட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த புரிதலோட அடுத்தடுத்த சென்டென்சஸ் பார்க்கலாம். இப்போ பிரைஸ் இந்த விலை உங்களுக்கு ஏற்றதாக இருக்குமா? அப்படிதான் நம்ம கேட்போம் இல்லையா? இந்த விலை உங்களுக்கு சரியா வருமா? இந்த பிரைஸ் உங்களுக்கு ஓகேவா? அப்படி கேட்கிறோம். அப்போ வொர்க். வில் திஸ் பிரைஸ் வொர்க் ஃபார் யூ? இல்ல நீங்க டஸ் கூட வச்சு சொல்லலாம். டஸ் திஸ் பிரைஸ் வொர்க் ஃபார் யூ? இப்போ நீங்க நெகட்டிவா சொல்லப் போறீங்க. திங்கட்கிழமையா? இல்ல, இல்ல. அந்த நேரம் எனக்கு சரிப்பட்டு வராது. நோ, தட் டைம் வோன்ட் வொர்க் ஃபார் மீ. நோ, தட் டைம் வோன்ட் வொர்க் ஃபார் மீ. ஏன்னா நம்ம டைம பத்தி பேசுறோம். அதனால வெறுமனே வொர்க்ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த வொர்க் அவுட் வச்சு ஒண்ணு சொல்லலாம். ஸோ எந்தாவது ஒரு விஷயம் வெற்றிகரமாக அதோடைய எண்ட் ரிசல்ட் அத பத்தி பேசுறப்பலாம் நம்ம வொர்க் அவுட்ன்னு வச்சு சொல்லுவோம். ஒரு ஜாபா இருக்கட்டும், மேரேஜா இருக்கட்டும், இல்ல லைஃப்ல எந்த ஒரு முக்கியமான டிசிஷன் அதோட எண்ட் ரிசல்ட் அத பத்தி பேசுறப்பலாம் நம்ம வொர்க் அவுட்ன்ற ஃப்ரேஸ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லாம் சரியா வரும் கவலைப்படாதே! அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்றோம். என்ன மீன் பண்றோம்? இது சக்சஸ்ஃபுல்லா முடியும் கவலைப்படாதே! அப்படின்றத நம்ம சொல்றோம் இல்லையா? எண்ட் ரிசல்ட் பத்தி பேசுறோம். அப்ப நம்ம வொர்க் அவுட் வச்சு சொல்லணும் இல்லையா? அப்ப எவ்ரிதிங் வில் வொர்க் அவுட். டோன்ட் வொரி எவ்ரிதிங் வில் வொர்க் அவுட் ஃபார் யூ. இப்படி நாம சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. "இது நான் உனக்கு சரியா வரும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் வெறுமனே இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றப்போ, நம்ம இதுதான் கரெக்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, நம்ம என்ன மீன் பண்றோங்கிறத பொறுத்தது. இந்த திங்கட்கிழமை உனக்கு சரியா வரும்னு நெனைக்கிறேன். அப்படி நீங்க மீன் பண்றதா இருந்தா, நம்ம டைம பத்தி பேசுறோம். அப்ப வெறுமனே வொர்க்குன்னு நம்ம சொல்லணும். இந்த ஜாப் உனக்கு சரியா வரும்னு நெனைக்கிறேன். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அந்த எண்ட் ரிசல்ட்.
அத பத்தி நம்ம பேசுறோம். அப்போ ஒர்க் அவுட். ஸோ சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி தான் நீங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நீங்க ஜாப் மாதிரி, இன்டர்வியூ மாதிரி எதையாவது ஒண்ண பத்தி பேசுறப்போ, "ஐ ஹோப் திஸ் வொர்க்ஸ் அவுட் ஃபார் யூ." இப்ப இதுவே ஒரு பிளான், டைம், பிரைஸ் இத பத்திலாம் பேசுறப்போ, "ஐ திங்க் திஸ் வில் வொர்க் ஃபார் யூ." அஃப்கோர்ஸ் இந்த இடத்துலயும் நீங்க வில்லுன்னு சொல்லலாம். "ஐ ஹோப் திஸ் வில் வொர்க் அவுட் ஃபார் யூ." அப்படியும் நம்ம சொல்லலாம். சமீப காலமா எனக்கு எதுவுமே சரியா வரமாட்டேங்குது. நம்ம எண்ட் ரிசல்ட் எதுவுமே வெற்றிகரமா நடக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒர்க் அவுட் இல்லையா? "நத்திங் இஸ் வொர்க்கிங் அவுட் ஃபார் மீ லேட்லி." "நத்திங் இஸ் வொர்க்கிங் அவுட் ஃபார் மீ லேட்லி." இப்போ ஒருத்தவங்க இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்காங்க. "ஹவ் வாஸ் யுவர் இன்டர்வியூ?" அப்படி சொல்றோம். "இல்ல எனக்கு சரியா வரல." "இட் ஜஸ்ட் டிட்ன்ட் வொர்க் அவுட்." ஏன்னா இது ரிசல்ட் இல்லையா? இன்டர்வியூல எப்படி சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சா? சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுச்சா? அப்படி கேட்கிறோம். அதனால இட் ஜஸ்ட் டிட்ன்ட் வொர்க் அவுட். இந்த இடத்துல வொர்க் அவுட் தான் கரெக்ட்டா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த வீடியோல நாம ஒரு விஷயம் சரியா வருமா? அப்படின்னு கேட்கறதுக்கு. வொர்க் அவுட்டா? இத எப்படிலாம் சொல்லலாம்? அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.